ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காதல் போதையடா நீ எனக்கு கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரோஹன் மாயாவோட காதல் கதையை தொடர்ந்து கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு அத்தியாயம் 7. முடியாதுடா, இதுக்கு மேல என்னால முடியாது, ஷிட் என்று தன் முன் நின்று கொண்டிருந்த நண்பர்களிடம் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கத்திக் கொண்டிருந்தான் ரோஹன். அவனுடைய பார்வை சஞ்சயை சுட்டெரிக்க, அவனோ ரோஹனை பார்க்காது திருவென முழித்துக் கொண்டிருந்தான். அவன் எதிரே மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு கூர்மையான பார்வையுடன், உன் பேச்சை கேட்டுத்தானே இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று குற்றம் சுமத்தும் பார்வையோடு ரோஹன் முறைத்து கொண்டு நிற்க, பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு ரோஹனை பார்த்த சஞ்சய்க்கு அன்று இவர்கள் கலந்து கொண்ட நடன போட்டியில் நடந்த நிகழ்வுகளே கண் முன்னால் வந்து சென்றது. அன்றைய நாள் அடுத்து 2 குழுவின் நடனத்திற்கு பிறகு இவர்களுடைய நடனம் என அறிவிக்கப்பட்டிருக்க, தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் தயாராகி கொண்டிருந்தனர் ரோஹனின் குழு. திடீரென இவர்கள் நடனமாட என தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் ஒலிக்க, அவசர அவசரமாக அறையிலிருந்து வெளியே வந்த மேடையை பார்த்தவர்களுக்கோ பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், இவர்கள் பயிற்சி செய்த அதே நடனம்தான் அங்கு அரங்கேறி கொண்டிருந்தது. அறையில் வந்து ரோஹனின் நண்பர்களோ தலையில் கை வைத்து என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போயிருக்க, இவர்களுடன் இருந்த சஞ்சய்க்கும் இவர்களுடைய நிலையை நினைத்து பதற்றம் தொற்றிக்கொண்டது. அதே பதற்றத்தோடு ரோஹனின் தோளை சஞ்சய் தொட, ஆனால் அவனின் முகத்திலோ குழப்பமோ பதற்றமோ கொஞ்சம் கூட இல்லை. அவன் முகமோ இதை செய்தவன் மேல் கோபம் மற்றும் ஆத்திரத்தில் சிவந்து போயிருந்தது. சஞ்சயின் தொடுதலில் கோபத்தில் கை முஷ்டியை முறுக்கி கட்டுப்படுத்தியவன் தன் நண்பர்களிடம், காய்ஸ், ஒரு டீமுக்கு ரொம்பவே முக்கியமானது எது தெரியுமா? அவங்களோட டீம் தான். அந்த டீம்ல இருக்கிறவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்பவே முக்கியம். அது நமக்குள்ள இருக்கு. அப்போ எதுக்கு டென்ஷன், பதட்டம்லாம் தேவையே இல்லை, புரியுதா? லிசன், நாம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஓடி ஒழிஞ்சிடக்கூடாது. நம்மளோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். காட் இட் என்று சொல்ல, ஹே ரோக்கி, ஐ நோ நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், பட் இது ஒன்றும் சினிமா கிடையாது. இப்போவே திடீர்னு ஒரு பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணி திடீர்னு எப்படி ஆட முடியும்? டீம் இருக்கு, நமக்குள்ள ஒத்துமை இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த டைம்ல எப்படி என்று அவன் குழுவில் ஒருவன் பதற்றமாக கேட்டான். வெயிட், எதுக்கு புதுசா ரெடி பண்ணணும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல, எவ்வளோ ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தானே நாம இந்த காம்படிஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். நமக்கு டைம் இல்லை. கமான் பி ரெடி காய்ஸ், அதுதான் பண்ண போறோம். சீக்கிரமா ப்ரிப்பேர் ஆகுங்க என்று ரோஹன் சொல்லவுமே புது தெம்பு வந்தது போலிருந்தது அவனை சுற்றி இருந்தவர்களுக்கு. வாவ், சூப்பர்ரா, ஜெயிக்கிறோமோ இல்லையோ உங்க திறமைய காட்டுங்கடா. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்களை சப்போர்ட் பண்ண நான் எப்பவுமே இருப்பேன் என்று சஞ்சயும் சொல்ல, அவனை அணைத்து கொண்டான் ரோஹன். இப்படியே அடுத்து இவர்களுக்கான நேரமும் வர, இதற்கு முன் இதற்காகவே அவர்கள் தயார் செய்த நடனத்தின் அளவுக்கு இல்லை என்றாலும் எப்போதோ கல்லூரியில் ஆடிய அந்த நடனம் எல்லோரையும் கவரத்தான் செய்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்த அந்த தருணத்திலும் பதற்றப்படாமல் பிரச்சனைக்கு தீர்வு சொன்னதில் தான் ஒரு நல்ல குழுவின் தலைவன் என்று உணர்த்தினான் ரோஹன். அவனுடைய நண்பர்களுக்கே அவனுடைய பதற்றமில்லாத நிதானத்தில் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. போட்டி முடிய தங்கள் நடனத்தை ஆடிய அந்த எதிர்குழுவை ஒரு வழி செய்துவிட்டனர் ரோஹனும் சஞ்சயும். அவர்களின் அடியிலேயே அந்த எதிர் அணி இதற்கு காரணம் யார் என்ற உண்மையை உளறிவிட ரோஹனுக்கோ கொலை வெறியே வந்துவிட்டது. அதன் விளைவுதான் அடுத்த நாள் கல்லூரியில் இவர்களின் குழுவுக்கும் பாபியின் குழுவுக்கும் இடையில் நடந்த கலவரம். ரோஹனின் மேலிருந்த கோபத்தில் அவனை பழிவாங்கவென அவர்களின் நடனத்தை இவர்களின் எதிரணியிடம் விற்றதே பாபிதானே. இதை தெரிந்து கொண்டதிலிருந்து ரோஹன் தன் மொத்த கோபத்தையும் அவன் முகத்தில் காட்ட, சஞ்சய்க்கே ரோஹனின் கோபத்தில் பயம் தொற்றிக் கொண்டது. கஷ்டப்பட்டு ரோஹனை பாபியிடமிருந்து பிரிப்பதற்குள் ஒரு வழி ஆகிவிட்டான் சஞ்சய். பாஸ்கெட் பால் மைதானத்தில் சண்டை நடக்க மொத்த கல்லூரியும் இவர்களின் சண்டையை தான் வேடிக்கை பார்த்தது. சஞ்சய், என்னை விடுடா, இவனை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். துரோகி, எப்படிடா உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? நீயும் இதே காலேஜ் தானே, என்ன பழி வாங்குறேன்னு காலேஜ் மானத்தை வித்துட்டியடா என்று
ரோஹன் ஆவேசத்தில் கத்த, யாரா துரோகி? ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, நான் துரோகிதான். நீ என்ன நினைக்கிற? காலேஜ் அவமானப்படுத்தணும்னு இப்படி செஞ்சேன்னா? நோ, எனக்கு இந்த காலேஜ் மேல எந்த கோவமும் இல்லை. நீ அவமானப்படணும். எனக்கு நீ அசிங்கப்பட்டு நிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். அது நடக்க நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நேத்து மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எப்பவும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை குத்துவேன், உன்னை நான் அழிப்பேன் என்று பாபி தன் உதட்டில் இருந்த ரத்தத்தை துடைத்தவாறே சொல்ல, அவன் பேச்சில் ரோஹனுக்கு ஆத்திரம்தான் அதிகரித்தது. என்னடா சொன்ன, யூ பிளடி பாஸ்டர்! உன்னெல்லாம் பிடிச்சி உன்ன இருடா, என்ன பண்றேன்னு பாரு என்று திட்டியவாறு பாபியின் மேல் அவன் ஆவேசமாக பாய, மீண்டும் 2 குழுவுக்குள்ளும் சண்டை பெரிதானது. அவர்களை கஷ்டப்பட்டு பிரித்த சஞ்சய் பாபியிடம், ஹேய், ஏன்டா இப்படி பண்ற? பாபி, நாம எல்லாரும் ஒரே காலேஜ்டா. ரோஹன் மட்டும் அப்ப டவுன் ஆகி இருந்தா என்ன ஆகியிருக்கும்னு யோசிச்சு பாரு. இது எங்களுக்கு மட்டும் அவமானமா போயிருக்காது, உனக்கும் சேர்த்துதாண்டா அவமானம். நாளை பின்ன நீ பாஸ்கெட் பால் விளையாட போவல, அப்போ ஒன்று வச்சு செய்வானுங்க. அதுல தோத்துட்டானுங்க, இதுலயும் தோக்கதான் போறீங்கன்னு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க என்று புரிய வைக்க முயல, பாபியோ ஏளன சிரிப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான். ரோஹனோ மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கோபத்தில் பாபியை தான் முறைத்து கொண்டு நின்றான். இருவரையும் மாறி மாறி பார்த்து பெருமூச்சு விட்ட சஞ்சய், இதற்கு மேல் இதை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தவாறு அந்த நொடி அவன் செய்த காரியத்தில் ரோஹனின் வாழ்க்கையில் மாயா நுழைய சரியான வாய்ப்பாக அது அமையப் போகிறது என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. சரிடா, இப்ப இந்த பிரச்சனையை நாம விட்டுடலாம். நாம வேணா ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் வச்சுக்கலாமா? இதுல எந்த டீம் வின் பண்றாங்களோ, லூசர் டீம் வின் பண்ண டீம் என்ன சொன்னாலும் கேட்கணும். இது உங்க 2 பேருக்கும் ஓகேவா? இதோட இந்த பிரச்சனையை நீங்க விட்டுடணும். திரும்பவும் அதுக்கு பழி வாங்க போறேன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? நம்ம 2 பேரோட பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, ஒத்துக்கோங்க என்று சொல்ல, ரோஹனும் பாபியும் கூட சற்று நேரம் யோசித்து மண்டையை பூம் பூம் மாடு போல ஆட்டி வைத்தனர். சஞ்சய்க்கோ அப்பாடா என்றிருக்க, அடுத்த நாளே போட்டி பந்தயம் விறுவிறுப்பாக ஆரம்பமானது. அதில் பாபி குழு ஜெயித்துவிட, ரோஹன் சஞ்சயை முறைத்த முறைப்பில் அவனுக்குத்தான் தூக்கி வாரி போட்டது. விறுவிறுப்பாக விளையாடியது வேர்வை வழிய தன்னையே முறைத்து பார்த்து கொண்டிருந்த ரோஹனின் அருகில் மாயாவை விஷமமாக பார்த்தவாறு பாபி வரவும், கீர்த்தி மாயாவை இழுத்து கொண்டு செல்லவும் நேரம் சரியாக இருந்தது. பாஸ்கெட் பால் மைதானத்தை சுற்றி யாருமே இல்லாமல் பாபியின் குழுவும் ரோஹனின் குழுவும் மட்டுமே எதிரெதிர் துருவங்களாக விட்டால் மோதிக்கொள்வோம் எனும் ரீதியில் நின்று கொண்டிருந்தனர். என்ன சஞ்சய், நீ சொன்ன மாதிரி மேட்ச் முடிச்சாச்சு. அதுல இந்த பாபி தான் ஜெயிச்சிருக்கான். சோ ஐ ரெடி. நான் என்ன சொன்னாலும், எப்படி நான் என்ன சொன்னாலும் உங்கள் லீடர் கேட்டுதான் ஆகணும் என்று பாபி ஏளனமாக சொல்ல, ரோஹனோ எதுவும் பேசாது சஞ்சயை தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். உனக்கே தெரியும், ரோஹன் கொடுத்த வாக்கை எப்பவுமே மீற மாட்டான். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல, அவன் பண்ணுவான். இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் என்று சஞ்சய் தன் நண்பனுக்கே ஆப்பு வைக்க, ஐ நோ, கமான். உங்க ரோஹன்ஜி என்ன பண்ணணும்னா பெருசா எதுவும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். இதை மட்டும் அவன் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் நான் அவன் வழியில வரமாட்டேன். ஓகே, பண்ணுவானா மாட்டானா என்று பாபி கேட்கவும், ரோஹனோ வாட் என்று அந்த இடமே அதிரும் வண்ணம் கத்தினான் என்றால், சஞ்சயோ பாபியை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொருவரும் என்னென்னவோ கேட்பார்கள். இந்த மூளை இல்லாதவன் எதற்காக இப்படி கேட்டு வைத்தான் என்று தெரியாமல் குழம்பி போய் பார்த்து கொண்டிருந்தான். என்ன விளையாடுறியா? நம்ம ப்ராப்ளம்க்கும் யாரோ ஒரு பொண்ணுக்கும் என்னடா சம்பந்தம்? தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள விளையாடாத. அப்புறம் அவ்வளவுதான், நீ சொல்றது நிஜமான லவ் கிடையாது. எல்லார் முன்னாடியும் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் என்னாகிறது? ஆல்மோஸ்ட் ரோஹனை எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பொண்ணு அப்புறம் தேவையில்லாத கனவுகளை வளர்த்துக்கிட்டு சுத்திருப்போம். இவன் இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும்? யோசிச்சு பேசு பாபி. ஒற்றை விரலை நீட்டி ஆவேசமாக கத்தினான் சஞ்சய். என்ன ஜி, மறந்துட்டீங்களா? ரோஹன்ஜி எப்பவுமே கொடுத்த வாக்க மீற மாட்டான்ல. இதுல நாங்க ஜெயிச்சா என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. கொடுத்த வாக்க மீறக்கூடாத. யாரோ ஒரு பொண்ணுக்காக நான் கவலைப்படுறதா இல்லை. இத நீ பண்ணிதான் ஆகணும் ரோஹன் என்று
கடைசி வசனத்தை அழுத்தி சொன்ன பாபி, உன்னை நான் அறிவேன் என்ற ரீதியில் ரோஹனை ஒரு பார்வை பார்த்து வைத்தான். காரணம், ரோஹனின் பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதானே. கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திரும்பி வாங்கும் பழக்கமே இல்லை அவனுக்கு. ஆனால் இதன் பிறகு அடுத்தடுத்தென்று மாயாவினால் மாயாவுக்காக கொடுத்த வாக்கை அவன் மீறப்போகிறான் என்று அப்போது அவன் அறிந்திருக்கவில்லை. ரோஹனோ பாபியை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்து கொண்டிருக்க, இனி எதையுமே தன்னால் மாற்ற முடியாது என்கிற நிலை அவனுக்கு. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விட்டவன், ஆல்ரைட், யார் அந்த பொண்ணு என்று இறுகிய குரலில் பற்களை கடித்து கொண்டு கேட்க, அவன் கேட்டதும் தான் தாமதம். பாபியோ ஒரு நமட்டு சிரிப்போடு தன் அலைபேசியில் மாயாவின் புகைப்படத்தை எடுத்து காட்டினான். 3rd year, பேரு மாயா, இவளுக்கு தான் நீ ப்ரப்போஸ் பண்ணணும். அவன் மர்ம சிரிப்போடு சொல்ல, ரோஹனோ அவள் புகைப்படத்தை குழப்பமாக பார்த்தான். என்றால் இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் என்னதான் பிரச்சனை என்ற ரீதியில் பாபியை குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சய். அன்று மாயா பாபியை அடித்ததிலும் அவள் பேசிய பேச்சிலும் அவள் மேல் கொலை வெறியில் இருந்தவன் அவளை பழிவாங்குவென சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க, சரியாக கீர்த்தியிடம் மாயா ரோஹனை பற்றி உருகி உருகி பேசியதை வைத்தே அவள் ரோஹனை காதலிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். ரோஹனை வைத்தே அவளிடம் ஒரு ஆட்டத்தை ஆட முடிவு செய்தவனுக்கு சஞ்சயின் புண்ணியத்தில் சந்தர்ப்பமும் அவனுக்கு வசமாகியது. ஆமா, நான் உன்னை கேட்குறேன், தப்பா நினைக்காத. இந்த பொண்ணுகிட்ட செருப்படி ஏதாச்சும் வாங்கினியா என்ன? ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன். இல்லைனா இப்படியெல்லாம் மட்டமா பழி வாங்க மாட்டியே நீ, horror-வைக்காடு என்று சஞ்சய் நக்கலாக கேட்க, அதில் ஒரு நிமிடம் மாயா அவனை அடித்தது பேசியது என்று அனைத்துமே அவனுக்கு ஞாபகம் வர, கோபத்தை கட்டுப்படுத்த கண்களை அழுத்த மூடி திறந்தான் பாபி. லுக் ரோஹன், இது நீ பண்ற அவ்வளோதான் என்று பாபி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்படி சொல்லிவிட்டு போக, இன்னும் கோபம் எகிறியது ரோஹனுக்கு. இது அனைத்தையும் நினைத்து பார்த்து திருவன முழித்து கொண்டிருந்த சஞ்சயின் காலரை ரோஹன் பிடித்து ஒரு ஆட்டு ஆட்ட, அதில் சஞ்சய் தான் ஆடி போய்விட்டான். உன்னாலதாண்டா காட்டுறம நாயே, நான் இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கேன். சே, பார்த்து இழிச்சிட்டு இருக்கியா இடியட். இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு என்னடா நினைக்கும் என்ன பத்தி என்று ரோஹன் கத்திய கத்தலில் உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் தன்னை சுதாகரித்து கொண்டு அவன் கைகளை தட்டிவிட்டான் சஞ்சய். என்ன சும்மா என்னைய குத்தம் சொல்லாத. உன்னை சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீதான் சூதானமா அவன்கிட்ட, பொண்ணுங்க சமாச்சாரம்லாம் நமக்கு ஒத்து வராது, நான் வேணா உனக்கு குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் சட்டையை கசக்கிட்டு இருக்க? நான்சென்ஸ் பீப்பிள். போடடே, போய் அவனை சமாதானப்படுத்த, இல்லைன்னா கொடுத்த வாக்க காப்பாத்த என்று சஞ்சய் எகத்தாளமாக சொல்லி தன் கசங்கிய சட்டையை சரி செய்ய, ரோஹனோ அட பாவி என்ற ரீதியில் வாயிலே கை வைத்து விட்டான். அந்த நொடி அவனுடைய நினைவுகளோ அன்று பாபியிடம் பேசிவிட்டு பாஸ்கெட் பால் மைதானத்திலிருந்து வெளியே வந்தவுடன் நடந்த அந்த நிகழ்வுக்கு சென்றது. ஷிட் ஷிட் என்று சலித்து கொண்டு பாபி பேசியதை காதில் வாங்காது வெளியே வந்தவன் கோபத்தை கட்டுப்படுத்த வழி தெரியாது குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்க, அவன் பக்கத்தில் வந்த சஞ்சய், டே, இப்போ எதுக்குடா இவ்வளோ டென்ஷன்? விட, எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா யோசிக்கிறவனே. இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிற? பேசாம அவன் சொன்னதை பண்ணிடலாம், அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லிடலாம் என்று கூற, அவனை மூக்கு விடைக்க முறைத்து பார்த்தான் ரோஹன். அறிவு கெட்டவனே, அந்த பொண்ணு என்ன பாவண்டா பண்ணுச்சு? என்னால் ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ண முடியாது. அவன் செல்லித்தனமா ஏதோ சொல்லிட்டு போறான். அவன் பேச்சுக்கு என்னால ஆட முடியாது. இதுக்கு வேற வழியில் நான் முடிவு கட்டுறேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு என்று ரோஹன் தீவிரமாக சொல்ல, இல்ல ரோஹன், இது தவிர வேற எந்த வழியும் இல்லை. நீ என்ன பண்ணாலும் பாபி பண்றது நம்மளால நிறுத்த முடியாது. உனக்கு தெரியாது அவனை பத்தி? அவனோட அப்பா இந்த காலேஜோட ட்ரஸ்டி. அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு எதிராக இந்த காலேஜ் எதுவுமே பண்ணாத. நான் சொல்றதை பத்தி நல்லா யோசி. அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுற. ஒருவேளை அவ ஏத்துக்கலன்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இதை பத்தி நம்ம சொல்லிக்கலாம். அவ புரிஞ்சுப்பா. படிச்ச பொண்ணு தானே. எனக்கு அவளை பத்தி ஓரளவுக்கு தெரியும். உனக்கு உன் ட்ரீம் முக்கியம். நேத்து ஏதோ லாஸ்ட் ரேஞ்ச்லயாச்சும் நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆயாச்சு.
ஆனா இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. உன் கனவுக்காக யோசி. இதை விட்டா உனக்கு வேற வழி இல்ல. ரோஹன், நீ இது வரைக்கும் சொன்னதை செய்யாம இருந்ததும் அல்ல. கண்டிப்பா இந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம். ட்ரஸ்ட் மீ என்றான் சஞ்சய். இதை குறித்து சற்று நேரம் யோசித்த ரோஹனும், ஓகே, அவ பேர் என்ன என்று அப்போதுதான் கேட்டு வைத்தான். அதன் பிறகே அவன் மாயாவை பார்த்தது, பொய்யாக காதலை சொன்னது எல்லாமே அரங்கேறியது. இப்படி பேசியே தன் மூளையை சலவை செய்து இன்று எதுவுமே நடக்காதது போல் மொத்த பழியையும் தூக்கி தன்மேல் போட்டு அசால்ட்டாக நின்று கொண்டிருக்கும் தன் உயிர் நண்பனை எதுவும் செய்ய முடியாது, அவனை முறைக்க மட்டுமே முடிந்தது ரோஹனால். சஞ்சயை அவன் கொலை வெறியில் முறைத்து கொண்டு நிற்க அவன் பார்வையில் ஜெர்க்காகினாலும் அவன் பக்கத்தில் நெருங்கி, என்னாச்சுடா அந்த பொண்ணு எதுவும் என்று சந்தேகமாக இழுக்க அவன் கேட்டதும் தான் தாமதம். மாயாவை நினைத்த ரோஹன், அவள என்று ஆவேசமாக கத்தி, சரியான டெவில் ராவ, பிளட்டி, எனக்கு அவ்வளோ கோவம் வருது என்று தன் தலைமுடியை தானே பீத்து கொண்டு கத்த அவன் செய்கையில் சஞ்சய் தான் விக்கித்து போய் நின்று விட்டான். ரோஹன் மாயாவை நினைத்து கோபப்படும் அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? மாயா இவனுடைய காதலுக்கு கூறிய பதில் என்ன? சஞ்சய் பதிலுக்காக காத்திருக்கிறான். நாமும் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக.